ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாக பதயே நமஹ. சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடியதான 39வது சர்க்கத்தை பார்க்க வேண்டும். இந்த சர்க்கமானது சீதா சமாஸ்வாசனம் அப்படிங்கிற சர்க்கத்தினுடைய பெயர். சீதா பிராட்டிக்கு ஆறுதல் கொடுக்கிறார் ஹனுமான். அந்த சர்க்கம்தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதான 39வது சர்க்கம். மொத்தம் சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய 68 சர்க்கங்களுக்குள்ளே 39வது சர்க்கம். இது இப்போ சூடாமணியை கொடுத்தாச்சு. அப்புறம் வாங்கி கொண்டார், ஹனுமார் வாங்கி கொண்டார். சூடாமணிக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை பார்த்தோம் போன சர்க்கத்திலே. மணிம் தத்வா ததஹா சீதா ஹனுமந்தமதா பிரவீத் அபிஜானமபிஜாதமே தத்ராமஸ்ய தத்வதஹா. சூடாமணி, அதாவது மணிம் தத்வா ததஹா, சூடாமணியை கொடுத்த பிறகு சீதா பிராட்டி ஹனுமனை பார்த்து ஒரு வார்த்தை தெரிவிக்கிறாள். இந்த அடையாளம் இருக்கே, இந்த அடையாளம், இந்த சூடாமணிங்கிற அடையாளம் இருக்கே, இது உயர்ந்த தத்துவம். இந்த சூடாமணிக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் உண்டு. அது ஏகாந்தமாக எங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பிணைப்பு, அதை சொல்லக்கூடியதான இந்த சூடாமணி. இது எல்லாம் ராமனுக்கு நன்னாக தெரியும். இந்த ரத்தனத்தை பார்த்தவுடன் தான் ராமன் தெரிந்து கொள்ளுவான். அதாவது எனது தாய் என்ன, நான் என்ன, தசரத மகாராஜா என்ன ஆக இருக்கக்கூடிய இந்த 3 பேர்களுடைய நினைவு அவருக்கு நிச்சயமாக வரும். மணிந்து திருட்வா ராமோவை தயாணாம் சம்ஸ்பிருஷத்யதி வீரோஜனன்யமம ச ராஜ்யோ தசரதஸ்ய ச என்று இந்த ராமன் இதை பார்த்த உடனே எனது ஞாபகம் வரும், எனது தாயினுடைய ஞாபகம் வரும், தசரத மகாராஜாவினுடைய ஞாபகம் அவசியமாக அவருக்கு வரும் என்று சொல்லிட்டு மேலும் பல ஸ்லோகங்களை தெரிவிக்கிறார் சீதா பிராட்டி இந்த சர்க்கத்தாலே. அதில் முக்கியமான ஒரு ஸ்லோகம், அடிக்கடி நமக்கு பரிச்சயமான ஸ்லோகம். ஏன்னா நான் இவ்வளவு 10 மாதங்கள் தனியாக உள்ளேனே, ராமன் இந்த லங்கப்பட்டணத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ராட்சதர்களை எல்லாம் முடிக்க வேண்டும், முடித்த பிற்பாடு என்னை விஜயராகவனா என்னை அழைத்து கொண்டு அயோத்திக்கு செல்ல வேணும் அப்படிங்கிறதாக சொல்லுகிறாள். ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனாம், ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனः மாம் நயேத்யதிகா குஸ்தஸ் தத்தஸ்ய சத்ருஷம் பவேத். சத்ருக்களை எப்படி முடிக்கணும்னு ராமனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா காகுஸ்தனுடைய வம்சத்தில் வந்தவன். ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனாம் மாம் நயேத்யதிகா குஸ்தஸ் தத்தஸ்ய சத்ருஷம் பவேத். இந்த ககுஸ்த வம்சத்தில் வந்ததான ராமன் இருக்கானே, அவனுக்கு இருக்கக்கூடியதான வில் ஆற்றல், தனது பானங்கள், வில்லாண்டான் தன்னை அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தது போல இந்த பானங்கள் இருக்கே, அந்த அம்புகள் இந்த லங்காபுரிய அப்படியே உடைக்கணும். இந்த லங்க பட்டணத்தையே ராமனுடைய வில்லினுடைய ஆற்றலினாலே இந்த லங்கையை முடிக்கணும். அவர் என்னை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் அவருக்கு பொருத்தமாக இருக்கும். அது வரைக்கும் நான் வாழா கிடப்பேன். தத்தஸ்ய சத்ருஷம் பவேத். திருப்பாவையில் கூட ஒரு பெண் பிள்ளை அப்படித்தான் இருக்கா. கண்ணன் வரும்போது வரட்டும், அவன் தான் என்னை கூட்டின்னு போகணும், நான் இங்கே தான் இருப்பேன், அவன் வர்றபோது வரட்டுமே, எனக்கு என்ன அவசரம் அவன் மேலே அப்படின்னு சொல்லாலும் இல்லையோ. அது மாதிரி பிராட்டி தத்தஸ்ய சதுரிஷம் பவேத், தது சதுரிஷம் பவேதுன்னு தான் எம்பெருமான், அவனே ராமன், ராகவன், விஜயராகவன், வீரராகவன், அவன் என்னை கூண்டு போட்டோம், நான் எதுக்காக சிரமப்பட்டு இருக்கணும் என்று சொன்னதான ஒரு ஸ்லோகமும் இந்த சர்க்கத்திலே உண்டு.
இது முடிந்த பிற்பாடு, அதாவது இந்த 39வது சர்க்கம் முடிந்த பிற்பாடு அதுக்கப்புறமா ஹனுமாருக்கு விடை கொடுக்கிறாள். ஹனுமத் கமனா அனுஜானம் அப்படிங்கிற சர்க்கத்தினுடைய பெயர். ஹனுமத் கமனா அனுஜானம், ஹனுமது கமனா அனுஜானம் அப்படிங்கிற ஹனுமாருக்கு விடை கொடுக்கக்கூடியதான இந்த சர்க்கம். ஸ்ருத்வா து வசனம் தஸ்ய வாயுசூனோர்மஹாத்மனः உவாசாத்மஹிதம் வாக்கியம் சீதாசூரசூதோபமாம். இந்த வாயுகுமாரன் அந்த பெருமானானவன், அதாவது ஹனுமார், அந்த பேச்சை கேட்டதான சீதா ஹனுமார் சொல்றதை கேட்டுட்டு அவள் எப்பேற்பட்டவளாக இருக்கிறாள், எவ்வளவு உயர்ந்தவளாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி, தனக்கு இருக்கக்கூடிய நலன், தனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த ஹனுமாரிடத்திலே சொல்லி, நீதான் போய் நல்லபடியாக ராமனிடத்திலே இதை சொல்லி நல்ல விதமாக அவனிடத்திலே எடுத்து கூறி என்னை இங்கிருந்து கூட்டிக் கொண்டு செல்லும்படியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அபிஜானம் ச ராமஸ்ய தத்யா, அபிஜானம் ச ராமஸ்ய தத்யா ஹரிகணோத்தம க்ஷீப்தாமீஷிகாம் காகஸ்ய கோபாதே காட்சி சாதனீம். இது அடிக்கடி இந்த காகாசுர வித்தாந்தத்தை தெரிவிக்கிறாள் பிராட்டி. காக்கைக்கு நீ காக்கையனிடத்தில் கோபத்தைப்பட்டு நீ தர்பையை உச்சரணம் பண்ணி பிரம்மாஸ்திரமாக ஏவிட்டாயே, ஒரு கண்ணை பறித்த விற்த்தாந்தம். அதாவது ஹரிகணோத்தமன்னா வானத்தலைவனேன்னு அர்த்தம். ஹரிஹரின்னு குரங்குகளையும் சொல்லுவோம் இல்லையோ, ஹரிகணோத்தம வானரக்குழாத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஹனுமாரே, என் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால, ஏன்னா சித்திரகூடத்தில் 2 பேருமாக, அதாவது சமயா போதித ஸ்ரீமான் சுகப்சுப்த பரந்தபகான்னு சித்திரகூடத்தில் இருக்க செருகாக்க முலதீண்டான்னு அங்கே ராமன் என்னுடைய அதாவது மடியிலே தலையை வைத்து கொண்டு உறங்கி கொண்டிருக்கிற பொழுது அப்போ தானே இந்த காகாசுரன் ரொம்ப அபசாரப்பட்டான், என்னிடத்தில் அபசாரப்பட்டான். அந்த அபசாரம் பொறுக்க மாட்டாமல் நீ தர்பத்தை எடுத்து உச்சரணம் பண்ணி பிரம்மாஸ்திரமாக விட்டு அவனுடைய கண்ணை போக்கினாயே, அது எல்லாம் த்ரீன் லோகான் சம்பரிகிரமியான்னு சொல்லி இந்த 3 லோகமும் சுற்றி விழுந்ததே, அதுக்கு கூட கண்ணை பறிச்சுட்டு நீ அவ்வளவு என்மேல் இருக்கக்கூடிய பாசத்தினாலே, பிரியத்தினாலே, அன்பினாலே, அக்கறையினாலே, ஆசையினாலே இவ்வளவு தூரம் நீ பண்ணிய அந்த விற்த்தாந்தத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காவோ, அது மாதிரி என்னை இப்பயும் நீ ரட்சிக்க வேண்டாமா, நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேனே என்று சொல்லுகிறாள். க்ஷிப்தாமி ஷீகாம் காகஸ்ய கோபாதே காட்சி சாதனீம். அதை நீ சொல்லு, இந்த மாதிரி நீ செஞ்சியாமே, அதாவது சீதா பிராட்டிக்கு இருக்கக்கூடிய கட்டத்தை போக்கி கொடுத்தாமை இப்போ ஏன் நீ பண்ண மாட்டேங்கிற என்று கேளு, என்று சொல்லு என்று பல ஸ்லோகங்கள் இந்த சர்க்கத்தாலே சொல்லி கடைசியாக ஏஷூடாமனிர் திவ்யோ மயா சுபரீரக்ஷிதா ஏதம் திருட்வா பிரகர்ஷாமி வியசனே துவாமிவானகா. ரொம்ப உயர்ந்தவராக இருக்கக்கூடிய ஹனுமானே, தெய்வீகம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய இந்த சூடாமணியை நான் என்ன பண்ணோம், ஏஷ சூடாமணி திவ்யமாக இருக்கக்கூடிய சூடாமணி இருக்கே, ஜாக்கிரதையை பாதுகாத்து வச்சுருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் இது உபயோகத்துக்கு வரும் அப்படிங்கிறதுனால. எதம் திருட்வா, இதை பார்க்குற போதெல்லாம் எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். ராமன் ஞாபகத்துக்கு வருவன், நான் ஞாபகத்துக்கு வருவேன், தசரத மகாராஜா ஞாபகத்துக்கு வருவார், என்னுடைய தாய் ஞாபகத்துக்கு வருவாள். அப்படி சந்தோஷத்திலேயே நான் இத்தனை காலமும் நான் என்னுடைய துயரத்தை மறந்திருந்தேன், இதெல்லாம் நீ போய் சொல்லு என்று பலவாறு கண்ணீரோடு எல்லாம் கேட்டுட்டே இருக்கார். தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய வாயுமைந்தன் ஹனுமார் இவ்வளவையும் கேட்டார். கேட்டுட்டு அங்கிருந்து விடை பெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். அதாவது இவ்வளவு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார். காரியம் பூரா ஆயிடுத்து, வந்த காரியம் ஆயிடுத்து, மனது ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது, இன்னும் கொஞ்சம் காரியம் மிச்சம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டார். ராமனுடைய நினைவு வந்தது. அந்த வந்த உடனே வடக்கு பக்கம் போனார். மானசீகமாக வடக்கு திசையிலிருந்து ஸ்ரீ ராமபிரானை ஸ்மரித்து கொண்டார். அங்கிருந்தே அப்படியே பார்த்தாராம்.
தெற்கில் இங்கே இருக்காரோ இல்லையோ, வடக்க பார்த்தாராம், ராமா நீ அங்கே தானே இருக்கே அப்படின்னு, திருப்புல்லானி சமுத்திரக்கரை பக்கத்தில் தானே நீ இருக்க அப்படின்னு, அதாவது அந்த பக்கம் இன்னும் அதாவது அங்கே வடக்கு அப்படின்னு சொன்னால் அங்கிருந்து திருப்புல்லானி கரை அந்த பக்கம், இந்த பக்கத்தில் தான் நீ இருக்க அப்படின்னு ராவனை நினைத்து கொண்டு தானும் ஸ்மரித்து கொண்டார். அப்படிங்கிறதோட இந்த 40வது சர்க்கம் பூர்த்தி ஆகிறது. இதுக்கப்புறம் மற்ற காரியம் இருக்குன்னு சொன்னாரே, என்ன காரியம் இருக்குது அப்படின்னா, அசோகவன பங்கா, அசோகவன பங்கம். இந்த அசோகவனத்தை அழிக்கணும், அதுதான் அடுத்த சர்க்கம் 41வது சர்க்கம், அசோகவன பங்கா என்பது. அதில் இப்போ பார்த்தா இனிமே எல்லாரையும் ஒத்தனை விடப்படாது, வந்த காரியம் ஆயிடுத்து, இனிமேல் இவாளெல்லாம் ஒன்று முடிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று காரியம் இருக்குது. இந்த காரியம் பண்ணிட்டோம்னா, அதாவது சில காரியங்களை பண்ணுற போது இந்தந்த விதத்தில் இதை பண்ணணும்னு இருக்குது. அது மாதிரி யோசனை பண்ணிருக்காரு. எந்த காரியத்தை எப்படி முடிக்கிறது, அதாவது அசோகவனம், இங்கே இருக்கக்கூடிய இந்த அசோகவனத்தை பங்கம் பண்ணணும், என்ன பண்ணலாம் என்று யோசித்தவர், அல்பசேஷமிதம் காரியம் திருட்டேய மசதேக்ஷ, அல்பசேஷமிதம் காரியம் திருட்டேய மசிதேக்ஷணா, த்ரீணுபாயனதிக்ரம்ய த்ரீணுபாயானதிக்ரம்ய சதுர்த்த இக திருஷ்யதே. இந்த காரியத்தை பார்க்கணும், இது சீதையை கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு காரியம் முடிஞ்சிருந்தாலும் இன்னும் ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் தம்சம் பண்ணணும். அப்படின்னா சாமதான பேத தண்டங்கள் அப்படின்னு 4 விதமான உபாயங்கள், வழி இருக்குது. ஒரு விஷயத்தை பண்ணணும்னா சாம தான பேத தண்டம், இந்த 4 விதத்தில் பண்ணணும். ஆனால் நமக்கு இப்போ நமக்கு என்ன வழியாக இருக்கும்னா, தண்டம் தான் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டார். தண்டம்னா இருக்கிறதெல்லாம் எப்படி முடிக்கிறது, மொதல் 3 உபாயங்கள் சாமதான பேத, இதெல்லாம் நமக்கு இப்போ உதவ போகிறது இல்லை அப்படின்னு முதல் 3 உபாயங்களை தவிர்த்தார். குரூரமான சுபாவம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரக்கர்கள்ட்ட போய் சமாதானம் பேச முடியுமா, சாமம் பண்ண முடியுமா, முடியாது. சரி, 2வது பணவசதி நிறைய இருக்கிறதுனால இவர்களிடத்துல வெகுமதியோ கையூட்டோ இவாழ்கிட்ட கொடுக்க முடியுமா, அதுவும் முடியாது. இது 2வது வழி, அதுவும் முடியாது. பலசாலிகளாக இருக்கக்கூடிய கர்வம் இவாழ்கிட்ட இருக்கிறதுனால பேதம், கலகம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் வேண்டாம், அதுவும் காரியத்துக்கு உதவாது. அப்போ சாமம் உதவாது, தானம் உதவாது, பேதம் உதவாது. சரி, அவள்கிட்ட தானம் கொடுத்து ஏதாவது அவளை பண்ண முடியுமானா சரி பண்ண முடியாது. சாமம் அவள்கிட்ட சமாதானம் பண்ண முடியுமா, அதுவும் முடியாது. சரி, அவள்கிட்ட பேதம், வேற ஏதாவது பேதத்தை சொல்லி கலகத்தை உண்டு பண்ண முடியுமானா முடியாது. சரி, இப்போ ஒன்று நமக்கு தண்டம் தான், தண்ட உபாயம்தான். ஆக்கிரமணம் பண்ணி ஆகணும், பராக்கிரமத்தை காண்பித்தாக வேண்டும், அது ஒன்று தான் சரியாக இருக்கும், அதுதான் எனக்கும் பிடிச்சது அப்படின்னு வாயு பகவான் தனக்குத்தானே சொல்லி கொண்டாராம். சொல்லி கொண்டுட்டு இருக்கிற இடம் பூரா ஒன்று விடலை, இங்கிருந்து அங்கு தாவறது, அங்கிருந்து இங்கே தாவறது, அங்கே இதை வைக்கிறது, இங்கே அதை வைக்கிறதுன்னு இந்த நந்தவனத்தை போய் ந பபௌ தத்வனம் தத்ர தாவானாலஹதம் யதா வியாக்குலாவரண ரேஜூர் விஹ்வலா இவதாலதா என்று இந்த நந்தவனமே சோபையை இழந்து போகும்படியா எல்லாத்தையும் போட்டு சின்ன பண்ணிட்டார். மரங்கள் எல்லாம் ரொம்ப பூங்காவாக இருக்கிற உல்லாசப்பறவைகளாக இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் உடைச்சி அதை துவம்சம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய புஷ்பத்தெல்லாம் பிச்சு அப்படி தனக்கு இருக்கக்கூடிய சக்தியை பூரா அங்கே காமிச்சு ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பட்சியெல்லாம் பறந்து போகும்படியாக இருக்கிற எல்லாவற்றையுமா, கொடி என்ன, மண்டபங்கள் என்ன, அலங்காரங்கள் என்ன, கிரகங்கள் என்ன, இதெல்லாமே அங்கங்கே ஓட போச்சு. இவர் வந்து பண்ணுற காரியத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடியதே இந்த அசோகம். ஜாதாதசாஸ்ய பிரமதவானஸ்ய பிரமதாவனஸ்ய கபேர்பலாத்தி பிரமதாவனஸ்ய, அங்கே இருக்கக்கூடிய மரக்குடிகள்லாம் இருக்குது. பூங்காவே அசோகவனம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், சோகத்தை போக்கி இருக்கக்கூடிய வனம். இப்போ என்னாச்சா, பரிதாபமாக இருக்குது, அது சோகவனமாக ஆகிவிட்டது. அதை தான் இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறார், அசோகவனமாக இருந்தது. சா விஹ்வலா சோகலதா பிரதானா வனஸ்தலீ சோகலதா பிரதானாம் ஜாதாதசாஸ்ய பிரமதாவனஸ்ய கபேர்பலாத்தி பிரமதாவனஸ்ய.
நிறைய அழகாக மரம் செடி கொடி பூக்கள் இது அது இது எல்லாம் இருந்தது. அது அசோகவனமாக இருந்ததே. இப்போ ஹனுமான் பண்ண காரியத்தினால என்னாச்சான், எல்லாத்தையும் இழந்து போய் மரமெல்லாம் உடஞ்சி கிடக்கு, கொடியெல்லாம் தொங்கி கிடக்கிற, புஷ்பங்கள்லாம் பிச்சு போடப்பட்டிருக்கு, செடிகள்லாம் பறிச்சு போடப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஜந்துக்களே அங்கங்கே அதாவது ஒன்று காணம்னு ஓடுது எல்லாம். அப்படி இருந்ததுனால இப்போ சோகவனமாக ஆகிவிட்டது. தசானன்னு சொல்லப்படுகிறதான அந்த அதாவது ராவணன் அவனுடைய அந்தப்புற மகளிர்களுக்காக இருக்கக்கூடிய பூங்கா அதோட பார்த்தா சீர்குலைந்து போனபடினாலே அங்கே இருக்கிறவாளுக்கே பயம் வந்துட்டு அந்த மாதிரி அவர் பண்ணிவிட்டார் அப்படிங்கிறது இது 41வது சர்க்கத்தால். அப்புறம் கிங்கரர்கள், அதாவது ராட்சச கிங்கராணாம் வதா, ராட்சச கிங்கராணாம் வதா, அவர்களை முடிக்கிறார். கிங்கரர்கள் படைகளை எல்லாம் அழிக்கிறது தான் அடுத்த 42வது சர்க்கத்தால். மரங்கள்லாம் ஷட 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 ஷடன்னு முடிகிறது. லங்காபுரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் பிடிச்சி போய் ஒரு பயத்தில் எல்லாம் வாவா துண்டக்கானம் துணியக்கானனும் ஓடுறா. மிருகங்கள் என்ன பறவைகள் என்ன இவையெல்லாம் கிளி பிடித்து நாலா பக்கமும் ஓட ஆரம்பிச்சுடுத்து. இவர் பண்ணுற கூத்தை பார்த்தா இது எப்பேற்பட்டவர்கள் இவர் அப்படின்னா, கோரமான உருவங்கள் இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் அவள்லாம் தூக்கம் முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கே அவளால் முடியல. அது மாதிரி பண்ணிருக்கா. ரொம்ப தோல் வலிமை பெற்றதான அந்த ஹனுமானாரவர் ரொம்ப பலிட்டனாக இருக்காரோ இல்லையோ, அரக்கிகளெல்லாம் அச்சுறுத்தும்படியாக பெரிய உருவத்தை எடுத்துட்டு சதா திருட்வா மகாபாகுர் மகாசத்வோ மகாபலஹா சகார சுமஹத்ரூபம் ராட்சசீனாம் பயாவகம் என்று ரொம்ப பெரிய உருவத்தை எடுத்துட்டு இருக்கிறவாளெல்லாம் துவம்சம் பண்ணி முடித்து கொண்டிருந்தார். இதெல்லாம் எழுந்தது. நிறைய பேர் அரக்கிகள்லாம் போய் ஒருத்தராக போய் ராமனிடத்துல சொல்ல ஆரம்பிச்சுட்டா, இந்த மாதிரி ஒரு குரங்கு ரொம்ப துவம்சம் பண்ணிருக்கு, என்ன செய்யறது என்ன எல்லாம் திண்டாடி கொண்டு தெருவிலே வந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படி இருந்தது. அப்போ சீதா பிராட்டியை பார்த்து ஜெயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ய மகாபலாக இந்த சர்க்கம் இருக்கே, இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இது எதை போலன்னா ரத்னகாரத்தில் இருக்கக்கூடிய இந்திரநீல மணிக்கல்லை போலே ரொம்ப உயர்ந்ததான ஸ்லோகம் இது. அவசியமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஜெயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஸ்ய மகாபலாக ராஜா ஜெயதி சுக்ரீவோ ராகவேணா அபிபாலிதாம் ராகவேணாபிபாலிதः தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய க்ளிஷ்டகர்மணः ஹனுமாச்சத்ருசைன்யானாம் நிகந்த மாருதாத்மஜः. இது இந்த 42வது சர்க்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகம். ஜெயத்யதி பலோ ராம லக்ஷ்மணஸ்ய மகாபலாः ராஜோ ஜெயதி சுக்ரீவோ ராகவேணா அபிபாலிதாः தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய க்ளிஷ்டகர்மணः ஹனுமாச்சத்ருசைன்யானம் நிகந்தா மாருதாத்மஜः. மகாபலவானான ராமனுக்கு வெற்றி, மகாபலவான லக்ஷ்மணனுக்கு வெற்றி, இந்த ராமனாலே காக்கப்பட்டதான சுக்ரீவராஜாவுக்கு வெற்றி அப்படின்னு எல்லாரையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டார். நன்மை எல்லாருக்கும் நல்லது நடக்கும். கோசல நாட்டு மன்னனாக இருக்கக்கூடிய ராமனுடைய தொண்டன் நான் தான் வந்திருக்கேன். எது தாசோகம் கோசலேந்திரஸ்ய, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதாவது அங்கிருந்து புறப்பட்டார், அக்கறையிலேருந்து புறப்படுகிற பொழுது ராமனிடத்தில் சேவிச்சுட்டு புறப்படுறார். அதாவது அங்கே சேவிச்சுட்டு ராமனை சேவிச்சுட்டு இக்கரைக்கு வந்தார். சீதா பிராட்டியை பார்த்தார். அசோகவனத்தில் சேவிக்கிற போது தூதோகம் ராமஸ்ய, ராமனுடைய தூதனாக வந்திருக்கிறேன்னு கொஞ்சம் கர்வம் தோற்ற சேவித்தாராம். இந்த சீதா பிராட்டியை சேவித்த பிற்பாடு அவருடைய ஸ்திதி எப்படி ஆயிடுதுன்னா தாசோகம் கோசலேந்திரஸ்யன்னு தான் சேஷத்துவபாவமே தோற்றித்து. நான் தாசோகம் கோசலேந்திரஸ்யன்னு போய் பெருமானிடத்திலே சொல்லியிருக்க வேண்டும் என்னால், அப்போ தாசன்னா பிராட்டியை சேவித்த பிற்பாடு தன்னுடைய அனுமானுடைய சுபாவமே மாறிப்போயித்துங்கிற அளவுக்கு தான் அப்படி இருக்குது. அப்படி எல்லாத்தையும் அழிக்கிறேன் பார், அந்த துஷ்டர்களையெல்லாம் நிரசனம் பண்ணுகிறேன் பார் அப்படின்னு சொன்னது தான் இந்த ஸ்லோகம். இந்த சர்க்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகம். நவரத்ன மந்திர மாலையிலே ஒளி வீசக்கூடியது நீலக்கல். அந்த ஹனுமானுடைய முதலாக இருக்கக்கூடிய வெற்றி கோஷம் இதுதான். இந்த சிறப்பு காரணமாக தான் பாராயண கிரமத்தில் இது 3 தடவை சேவிப்பது படனம். இந்த படனத்திலே 3 தடவைகள் இதை சேவிப்பதுங்கிறது
ஒரு ஒரு நல்ல விஷயமாக சொல்லப்பட்டு உள்ளது இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடியது. மேலே பார்த்தோம்னா 43வது சர்க்கம் மேலே ராமனுடைய ஜெயம், ராமனுக்கு ஏற்படக்கூடிய ஜெயத்தை பிரகடனம் பண்ணக்கூடிய சர்க்கம் ஸ்ரீ ராம ஜெய பிரகடனம் அப்படிங்கிற அந்த சர்க்கம். அதில் ததா சகிங்கரான் ஹத்வா ஹனுமான் தியானமாஸ்திதா வனம் பக்னம் மயா சைத்ய பிராசாதோ ந விநாசிதா. ததா சகிங்கரான் ஹத்வா ஹனுமான் தியானமாஸ்திதா வனம் பக்னம் மயா சைத்ய பிராசாதோ ந விநாசிதா. கிங்கரர்கள் இந்த ராட்சசர்கள் எல்லாம் கொன்ன பிற்பாடு ஹனுமான் சிந்தனை பண்ணுறார், அசோகவனத்தை நாசம் பண்ணியாச்சு, இங்கே இருக்கக்கூடிய சைத்திய மண்டபத்தை அந்த கோபுரத்தெல்லாம் இன்னும் நான் அழிக்கலை, அடுத்தபடியாக அதை தான் பொடியாக போகிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு ராமனுடைய ஜெயம், ராமனுக்கு ஏற்படக்கூடியதான ஜெயத்தை அவர் இங்கிருந்து எல்லாத்தையும் மண்டபம் தூணு அது இது எல்லாத்தையும் எடுத்து லங்கா பட்டணமே கதறுது. அப்படி பார்த்துட்டு எல்லாத்தையும் முடித்து, ஏன்னா அவர் பெரிய திருமீன் எடுத்துட்டார்னா அவர் எதை வேணால் பண்ணுவாரோ இல்லையோ, அது மாதிரி எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டது தான் இந்த ராமனுக்கு ஜெயம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தெரிவித்தார். அப்படி தெரிவித்துட்டு சுக்ரீவன் எல்லாரையும் சேர்த்து கொண்டு வந்து பிற்பாடு நாம் இந்த லங்கையே முடித்து விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் 43வது சர்க்கத்தில் அது சொல்லும்போது, இந்த லங்காபுரி இனிமேல் இருக்கவே போகிறதில்ல, எல்லாரையும் கூண்டு வருவேன், சுக்ரீவனை கூண்டு வந்து எல்லாரோடும் சண்டையிட்டு நீங்கள்லாம் ஆறும் ஒத்தரும் உயிரோடு இருக்க மாட்டேன், ராவணனும் இருக்க போகிறதில்ல, அப்படி இக்ஷ்வாகு வம்ச திலகனாக இருக்கக்கூடிய ராவனுடன் நீங்கள் எல்லாம் பகை வைத்து கொண்டதனுடைய விளைவுதான் இவ்வளவும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். அதுதான் ராமனுக்கு ஜெயம் ஏற்பட்டது, ராமனுக்கு ஜெயம் ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய சர்க்கம் 43 வரைக்கும். இப்போ அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய விஷயம், அதாவது 12வது கல்யாண குணம், அதாவது கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தாலே 16 கல்யாண குணங்கள் இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தா அது ராமனுக்கு உண்டு அப்படிங்கிறதுல ஆத்மவான் கஹா அப்படிங்கிறது. ஆத்மவான் கஹா, ஏன்னா முன்னாடி ஆரம்பத்தில் பார்த்தோம்னா 16 கல்யாண குணங்கள் 6 இருக்குன்னு கேட்டார் நாரத பகவானிடத்திலே கேட்க. அப்போ தான் சொல்கிறார், கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ய கிருதஜ்ய சத்யவாக்கியோ திருடப்பிரதாக சாரித்யேன கொய்தா சர்வபூதேஷு கோகிதா க வித்வான் கஹா க சமர்த்தக் கஹா ஏகப்பிரியதர்ஷனகா ஆத்மவான் கஹா, அதுக்கப்புறம் ஜிதக்ரோத கஹா க திதிமான் கஹா அனசூய கஹா கஷ்யபிப்பதி தேவாஷ அப்படிங்கிற 16 கல்யாண குணங்களிலே இப்போ நமக்கு 12வது ஆத்மவான் கஹா, யார் அவன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 12வது கல்யாண குணம். அது ஆத்மாவை உடையவன் அப்படிங்கிறது பொருள். ஆத்மாங்கிறதுக்கு 5 பொருள்கள் நிகண்டுவிலே சொல்லுகிறார்கள். ஆத்மா ஜீவே திருதௌ தேஹே ஸ்வபாவே பரமாத்மனி அப்படின்னு நிகண்டு சொல்லுது. அதில் நிகண்டுவை பார்த்தோம்னா முதல்ல ஆத்மா அப்படின்னு சொன்னால் ஜீவாத்மான்னு அர்த்தம், ஜீவே அப்படின்னு சொன்னால் தைரியம்னு அர்த்தம், திருதௌ தேஹே அப்படின்னு சொன்னோம்னா உடல்னு அர்த்தம், ஸ்வபாவே அப்படின்னு சொன்னோம்னா அது இயல்பு, பரமாத்மனி அப்படின்னா 5. இப்போ இந்த 5 விஷயங்களை சொல்கிறது தான் ஆத்மவான் கஹான்னா முதல்ல ஆத்மே ஜீவே திருதௌ தேஹே ஸ்வபாவே பரமாத்மனி. இதில் 5 இடம் இருக்கு பாருங்க. இந்த நிகண்டில் சொல்கிறது பார்த்தோம்னா முதல்ல ஆத்மானா ஜீவாத்மாவை குறிக்கும், ரெண்டாவது ஜீவே திருதௌ அப்படின்னு சொன்னால் தைரியத்தை குறிக்கும், மூன்றாவது தேஹே அப்படின்னு சொன்னால் அது உடலை குறிக்கும், ஸ்வபாவேன்னு சொன்னால் அது அவருக்கு இருக்கக்கூடிய இயல்பு, அதுதான் அவருடைய சுபாவம். என்ன இப்போ தான் கத்திட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுதான் அவருடைய சுபாவம் அப்படிங்கும் இல்லையோ. அப்போ அந்த சுபாவம்னா அதுவானா அதை மாற்றிக்கணுமா இல்லையா. அப்புறம் அடுத்தது கடைசியாக பரமாத்மா. இப்போ ஜீவாத்மாவில் ஆரம்பித்து பரமாத்மாவில் முடிஞ்சது பரமாத்மனி அப்படின்னா 5. இப்போ இந்த 5 இருக்கிறது தான் ஆத்மவான் கஹான்னு சொல்லணும். இந்த 5 பொருளுமே ராமபிரானிடத்திலே எப்போதுமாக இருக்கும் அப்படின்னா ஜீவாத்மாக்களை உடையவன்கிறது முதல் பொருள். பரமாத்மா ஒருவனே அப்படின்னு சொன்னோம்னா அவன் எம்பெருமான் எல்லாவற்றுக்குள்ளும் உறைந்து கிடக்கிறான். ராமன் பரமாத்மாவாக இருந்து கூட சகல ஜீவாத்மாக்களையும் உடையவன் அப்படின்னா ஜீவாத்மா இருக்கக்கூடிய தன்மையும் உடையவன். ஏன்னா ஆத்மவான் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனா வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். ஆனால்
அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நான் இல்லை இல்லை இல்லை, நான் ராமனுக்கு அதாவது தசரதனுக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கிறார். பிதரம் ரோஷயாமாச அப்படின்னு சொல்லிக்கிறார். பிதரம் ரோஷயாமாச, எங்கள் அப்பா சொல்லத்தான் கேட்பேன், எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு ஆத்மானம் மானுஷம் பண்ணியே ராமம் தசரதாத்மஜம் சொல்லிக்கிறார். ஜீவாத் அதாவது பரமாத்மா கீழறங்கி வந்திருந்தாலுமே கூட அவர் என்ன சொல்லிக்கிறார், இல்லை இல்லை நான் யார் தெரியுமா, நான் தசரதனோட பிள்ளை தான், நான் என்னெல்லாம் நீங்கள் பகவான் நாராயணோ தேவகான்னு எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு கடைசியில் எல்லாரும் கூப்பிட்றா. அப்போ என்னை நாராயணன் சொல்கிறாங்கோ, நான் யார், ராமன் தான் நான். அது எல்லா இடத்துலையும் தெரியும். பல இடங்கள்ல தான் அவதாரம் பண்ணின போதும், ஏன்னா மனுஷே பரத்துவம்னா ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் தெரியும், ஆனால் ராமாவதாரத்தில் தெரியவே தெரியாது. மனுஷனாகவே தான் தன்னை ஒரு க்ஷத்திரியனாகவே பெருமான் சொல்லிக் கொள்ளுவனே தவிர ஒரு நாள் நான் பரமாத்மான்னு சொல்லிக்கவே மாட்டார். ஆனால் பண்ணுற காரியத்தை தான் தெரிஞ்சு போடும். வெளியில் புறத்தாழ்வார் அதிமானுஷத்துவத்தில் சொல்லும்போது இவர் பண்ணுறது என்னவோ எல்லாம் கண்ணே கண்டாயா வரவே கண்டாயான்னு சீதா பிராட்டியை காணன்னு சொல்லிட்டு இருக்கார். நமக்கு தெரியுது எங்கே இருக்கார் சீதா பிராட்டின்னு. ஆனால் இவர் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு இடம் ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன்னு சொல்லி அந்த ஜட்டாயுக்கு மோகம் என்னமா கொடுப்பார். சீதா பிராட்டியை காணும்னு சொல்கிறார். எங்களுக்கே தெரியும் சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கான்னு. ஆனால் யாருக்குமே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது பரமதம் எங்கே இருக்குன்னு. ஆனால் ஒரு பக்ஷி, அதுக்கு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ சரணாகதி இது எதுவுமே அருகதையே இல்லாத ஒரு பக்ஷிக்கு தான் யாருக்குமே தெரியாத அந்த மோட்ச பிராப்தியை எம்பெருமான் மயாத்து சமனுஜாதகா என்று அச்சலோகான்னுத்தமா என்று தான் அவர் விட்டு நான் போனி மோட்சத்துக்கு போன்னு சொல்லி அனுப்பணும்னா இது பண்ணுற காரியத்தை பார்த்தா ரொம்ப அதிமானுஷமாக இருக்கே. பெருமாளே ராமா, நீ பண்ணுற காரியம் என்னவோ மனுஷன மாதிரியும் இல்லை, ஆனால் பரமாத்மாங்கிறது நன்னா தோத்தும்படியாகவன்னும் செய்கிறார் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறார். அப்போ ஜீவாத்மா ஆத்மானம் மானுஷம் மன்னியராம் தசரதாத்மஜம்னு சொன்னார். சகல ஆத்மாக்களுக்கும் சேஷியாக எல்லாருக்கும் இருக்கான். கைங்கரியங்களை கொள்ளுமவனாக இருக்கிறான், பரமாத்மாவாக இருக்கிறான், சர்வேஸ்வரனா ராமனா தோன்றியும் கூட தான் கைங்கரியம் செய்யும் ஜீவாத்மாவாகவே ஸ்ரீ ராமாயணத்திலே அதாவது ராம அவதாரத்திலே பெருமான் பண்ணினான். யாருக்கு பண்ணான் அப்படின்னா ராமனுடைய கிங்கரத்தன்மை. அவன் விஸ்வாமுத்திர முனிவனுக்கு ஒரு வேள்வியை ரட்சித்து கொடுப்பதற்காக பலவாறு பண்ணினான். அப்போ தசரதன் முதல்ல ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னான். அப்போ கோவிச்சுட்டு கிளம்பிட்டார். அப்போ உடனே வசிட்டர், ஐயா உன்னோட பிள்ளையோட பெருமை உனக்கு தெரியாது. நான் சொன்னேன், சின்னவனாக இருந்தாலும் பரவாயில்லை, வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னு எப்படி வேதமோதின மகாபுருஷனோ இவனை உன் எதிரில் வீற்றிருக்கக்கூடிய நல்ல முனிவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியும், ராமலக்ஷ்மணர்களை கொண்டு போய் விடு அப்படின்னா தட்டில் வச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டார். வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணும்னா அந்த அளவுக்கு ராமன் தான் பலவிதமாக. அப்படி கிங்கர சப்தார்த்த விவரணம் இது எப்படி இருக்குன்னா, அடுத்தது கிங்கரபதம். கிம் கரவாணி அப்படின்னு என்ன செய்வேன்னு கூப்பி நிற்கின்றவர்களுக்கு கிங்கரன் அப்படின்னு பேர். கிம் கிருத்தவான் என் செய்தான் அப்படியா சுவாமினாலே புகழப்படும்படியா. அப்ப இவர்கள் கிங்கரன் விஸ்வாமித்திரனுக்கு அடிபணிந்து கைங்கரியம் பண்ணக்கூட அளவுக்கு பெருமான் இருக்கான். அப்ப கைங்கரியம் செய்யறதுங்கிறதுன்னு பார்த்தோம்னா ஜீவாத்மாவனுடைய தன்மை அதுதானே. அப்படிப்பட்ட ஜீவாத்மத்துவத்தையும் ராமிரான் உடையவன் அப்படிங்கிறது தான் ஆத்மவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆத்ம சப்தத்துக்கு இருக்கக்கூடிய அதுக்கு தைரியம்னு ஒரு பொருள் உண்டோ இல்லையா. ஆத்மாங்கிறதுக்கு ரெண்டாவது பொருள் என்ன, தைரியம். அதை உடையவன் ராமன். அப்போ ராமனுக்கு தைரியம்ங்கிறது சொல்லணுமானா அவன் அவ்வளவு தைரியசாலி. இதெல்லாம் ஒன்றும். அதே போல் அடுத்தது பார்த்தோம்னா பிசாசாந்தானவான் யக்ஷாம் பிரதிபியாஞ்சைசராக்டான் அங்குள்ளகிரீனதான் நீச்சன் கிரீணேஸ்வரன் சுக்ரீவன் அந்த விபீஷணனை நாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு விபீஷணனுக்கு சீலகுணத்தை காண்பித்து அவனை சேர்த்து கொண்டான் அப்படிங்கிறது மற்றது. ஆத்மசப்தத்துக்கு முத்தம்னு சொல்ல முடியும். தேகமுடைய மண் ஒன்று பார்த்தோம்னா ஜீவாத்மான்னு சொல்கிறோம், இன்னொன்று பார்த்தோம்னா அவனுக்கு இருக்கக்கூடிய வீரச்செயல் தைரியம் உள்ளதுன்னு சொல்கிறோம். மூணாவது பார்த்தோம்னா ஆத்மசப்தத்துக்கு இருக்கக்கூடிய தேகமுடைமை அப்படிங்கிறது மூணாவது பொருள். தேகமுடையவன் யான் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் பிறக்கிற போது தேகமுடையவர்களாகத்தான் பிறக்கிறோம். ஆனால் உபனிஷத்துக்களில் பல இடங்களில் சொல்லுது பகவானுக்கு கை இல்லை, கால் இல்லை, கண் இல்லை, காது இல்லை, உடலே இல்லை அப்படின்னு சொல்லுது. அபாணிபாதோ ஜீவனோ கிரகீத பஷ்யத்யக்ஷ ஸ்ருணோத்திய கர்ணஹா அப்படின்னு சொல்லுது உபனிஷத் வாக்கியம். அபாணிபாதோ பெருமாளுக்கு கை வாக்பாணி பாயு அப்படின்னு சொல்ல முடியும். கை கண்ணு காலு மூக்கு இதெல்லாம் உண்டா எம்பெருமானுக்குன்னா அவனுக்கு ஒரு நாள் அசக்ஷுஷு ஸ்ரோத்தமமாணி பாணிபாதம் அசக்ஷுஷு ஸ்ரோத்திரம பாணிபாதம் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு.
அப்படின்னா கண்ணு இருந்து பார்க்கக்கூடியவர்கள் நாமெல்லாம் தான், காதிருந்து கேட்கக்கூடியவர்கள் நாம, உடலிருந்து அனுபவிக்கூடியவர்கள் நாமல். ஆனால் எம்பெருமானுக்குன்னு சொன்னோம்னா அவனுக்கு பகவானுக்கு செவி வாய் கண் மூக்கு உடல் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த வேதங்களிலேயே சில இடங்கள் சொல்லுது. விஸ்வதா சக்ஷூருத விஸ்வதோ முகோஹோ விஸ்வதோ ஹஸ்த உத விஸ்வது சபாது அப்படின்னு சகஸ்திரசீருஷா புருஷ சகஸ்திராட்ச சகஸ்திரபாதுன்னு உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது. அப்படி பார்த்தோம்னா எம்பெருமானுக்கு தேகம் உண்டா இல்லையா, உண்டானால் உண்டுன்னு சொல்லுது, இல்லையானால் இல்லைன்னு சொல்லுது. ரெண்டு விதமாகவும் சொல்றதுனால சாமானியர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துடும். ஆனால் அந்த தேகங்களானவை எப்படி இருக்குன்னா நம்மளை போல புண்ணிய பாபத்துக்கு வசப்பட்டு அது இல்லையோ இல்லையோ அதை தான் பார்க்கணும். பகவான் கொள்ளுகிற தேகங்கள் அப்படின்னு சொன்னால் அப்படி கர்ம நிபந்தனத்தினாலே ஏற்பட்டதான திருமேனி அல்ல. இச்சா கிரகீதா அபி ஒரு தேகா அப்படின்னு பராசர மகர்ஷி தெரிவிக்கிறார். இச்சா கிரகீதம் இச்சா கிரகீதா அபிமத ஒரு தேகா. இச்சா கிரகீதமாக பெருமாள் இச்சையினுடைய அடிப்படையாக அவன் பராசர மகர்ஷி எப்படி சொல்றார் அப்படின்னா இச்சா கிரகீதமாக பண்றார், அவருக்கு பிடிச்சிருக்கு பண்றார். இப்போ அடியார்களுடைய இச்சையும் தன்னுடைய இச்சையும் அனுசரித்து கொள்ளப்படுவை. அதனால தான் உயிரளிப்பான் என்னென்னையோனியும் ஆரம்பமே பாசுரம் திருவாய்மொழியில் பாசுரத்தில் அவர் சொல்றது, அதாவது முதல்ல சொன்னார், எனக்கு பொய் நின்ன ஞானமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடம்பும் என் நின்ன நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என் நின்ன யோனியமாய் பிறந்த இமையோர் தலைவாம் என்னென்னு கேட்டருளான்னு ஆழ்வார் சொன்னது பார்த்தோம்னா சம்சாரி சேதன சம்ரக்ஷணார்த்தமாக எம்பெருமான் கருணையாலே இந்த திருமேனியை எடுத்துக்கணும். அப்போ இச்சாகிரீதமாக எடுத்துனா பகவானுக்கு தேகம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இடங்களை பார்த்தோம்னா தீவினை பயனான தேகம் இல்லைன்னு சொல்லணுமே தவிர பகவானுக்கு தேகம் உண்டுன்னு சொல்லுகிற இடங்கள் எல்லாம் அப்ராகிருதமான தேகம் உண்டு. அவனுடைய திருமேனி அப்ராகிருதமான, அதான் ஆத்மவான் கஹா திவ்யமான தேகத்தை உடையவன் எம்பெருமான். அப்படின்னா ஆண்களையும் அதை ஆழ்வார் தெரிவிக்கிற போதே ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன்னு தெரிவித்தார். அப்போ பரமசுந்தரம் ஆணல்லன்னு சொல்றது சரி, பெண் அள்ளல்னு தானே சொல்லியிருக்கணும். அப்போ அது பெண்பாலை சொல்லுகிற போது ஆணல்லன் அல்லன் அன்விகுதி வந்திருக்கு. அப்போ ஆண்பால். பெண் அல்லன் அப்படின்னு சொல்லலாமான்னா பெண் பெண் அள்ளல்னு சொல்லணும், ஆனால் அன்னுன்னு வந்திருக்கேங்க. அதே போல் அல்லா அலியும் அல்லன்னு சொல்லியிருக்கணும். அந்த இடத்துலையும் அகிரினில் சொல்லலை, ஆண்பால்லையும் சொல்லலை. அதாவது முதல்ல பார்த்தோம்னா ஆணல்லன் சரி, பெண்ணல்லன் இல்லை தப்பு, அல்லா அலிமல்லன் இல்லை தப்பு. எப்படி இருக்கணும்? ஆணல்லன் பெண்ணல்லள் அல்லா அலிமல்லன்னு இருக்கணும். அப்போ ஆண்பாலாவும் பெண்பாலாவும் அஹ்ரினிலையும் இருந்திருக்கணும். ஆனால் அது அப்படி இல்லாமல் என்ன சொல்றார்? ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன். அப்படின்னா எம்பெருமானுக்கு அவன் எப்படி இருந்தாலும் அவனை என்னன்னு சொல்ல முடியாது. பரமசுந்தர விலக்ஷண திவ்யமங்கள விக்கிரகத்தவுடையவன் யாவன் அப்படின்னு கேட்டா அது எம்பெருமானே. அப்படின்னா தேகமும் எம்பெருமானுக்கு உண்டு. எம்பெருமானுக்கு சுபாவம் உண்டா? ஆத்மசப்தம்னு சொல்ற மேலே இந்த ஆத்மவான் கஹானா எம்பெருமானுக்கு சுபாவம் உண்டா? இதுதானே கீழே பார்த்துருக்கோம். நிகண்டூல சொல்றது இந்த 5 அர்த்தங்கள் தான். இப்போ ஆத்மாவுக்கு 4வது பொருள் என்னன்னா சுபாவம் இருப்பது அப்படிங்கிறது. சுபாவமுடையவன் யாவன் அப்படின்னு கேட்டா அது சுபாவம் எவ்வளவு எப்பேற்பட்ட சுபாவம் உண்டுன்னா வரதாழ்வான் சித்திரகூடத்தில் வந்து ராவண அயோத்தியாவுக்கு வா வந்து சேரு அப்படின்னு திரும்பி கேட்குற போது அப்போது வசிஷ்டர் சொல்றார் பெருமாளுக்கு, பரதஸ்ய வச்சா குர்வன் யாஜமானஸ்ய ராகவா ஆத்மானம் நாதிவர்த்ததே ஆத்மானம் நாதிவர்த்ததேதா சத்யதாம பராக்கிரமா அப்படின்னு வசிஷ்டாச்சாரியர் சொல்றார். பரதஸ்ய வச்சா குர்வன் யாஜமானஸ்ய ராகவா ஆத்மானம் நாதிவர்த்ததேதா சத்யதாம பராக்கிரமா. திருவாய்மொழி ஈட்டில் ரொம்ப ஆச்சரியமாக நம்மள அருளிச்சுக்கிறார். தேவுந்தன்னையும் அப்படிங்கிற 257 திருவாய்மொழியில் சொல்கிற போது தேவு அப்படின்னு சொன்னால் தேவும் தன்னையும் அப்படிங்கிற பதிகம் உண்டு. அந்த 257 திருவாய்மொழியில் ரொம்ப ஆச்சரியமான வாக்கியமாக அது என்ன பார்த்தால் 274 திருவாய்மொழிங்கிறது சாமவேதசாரம் இல்லையோ, அந்த சாமவேதசாரத்திலே ஆழ்வார் சொல்லுகிற இந்த அதாவது 1102 பாசுரங்களில் அதாவது 257 திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய 4வது பாசுரத்தில் பார்த்தோம்னா கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்னென்னே குனித்து, இது
அதாவது கேசவந்தமர் கேசவந்தமர் கீழ்மேல் எமரே எழுபிறப்பும் மாசரி சோதி தன்னுடபாகி வாய்க்கென்னவான்னு 12 பாசுரங்கள். அதாவது 12 பாட்டுன்னே சொல்லுவோம். இதில் 12 பாசுரம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாசுரம் பலஸ்ருதியாக இருக்கிறதுனால மொத்தம் 1102 வந்துடும். 11 10 10களால் 1100 வந்துடும். பின்னாடி இதில் ஒரு 2 பாசுரம் கூட இருக்கிறதுனால இதில் 1102 பாசுரங்கள் வருவதற்கு திருவாய்மொழி காரணம். அதில் இந்த பாசுரம், அதாவது 2, 7, 4 அந்த பாசுரத்தில் பார்த்தோம்னா, கோவிந்தன் குடக்கோத்தன் கோவலன் குனித்து தேவன் தன்னையும் பாடி ஆடத்திருத்தி என்னை கொண்டு என்பாவன் தன்னையும் பாரக்கைத்து எமரேர் எழுபிறப்பும் மேபன் தன்மயமாக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவேன்னு சொல்லி தேவந்தன்னையும் அப்படிங்கிற இடத்துல நம்பிள்ளத்தான் ஆச்சரியமாக தேவு அப்படின்னு சொன்னால் என்னன்னா ஐஸ்வர்யத்தை தேவுன்னு சொல்லலாம். தன்னை தேவும் தன்னை 2 பதம் இருக்கும் இல்லையோ, தேவு தன்னை அப்படின்னு 2 பதம். தேவன் தன்னையும் தேவுன்னு சொன்னால் ஐஸ்வர்யமா, தன்னை அப்படின்னு சொன்னது என்னவா அது அப்படின்னா ஆசிரித பாரதந்திரியத்தை தன்னைன்னு சொல்லிக்கிறாரா எம்பெருமான். அதாவது ஆழ்வார் தெரிவிக்கிறார், ஆத்மபூதம் பரதம் நாதி வர்த்ததே, ஆத்மபூதம் பரதம் நாதி வர்த்தேதா என்று அது தன்னையே எம்பெருமான் ஆசிரிதனுக்கு பரதந்திரனாக இருக்கக்கூடிய தன்மையைத்தான் இந்த இடத்துல என்னன்னு சொல்றாராம், எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுபாவம். அதனால உன்னோட தம்பி வார்த்தை ஆசிரித பரதந்திரன் அப்படின்னா நான் சொன்னியோ இல்லையோ, 14 வருஷம் எழுந்தனே, 14 வருஷம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டேன். உடைய தம்பி சொன்ன வார்த்தை மறுத்து நீரான தன்மை அது எப்படி நீ எடுத்துக்கலாம்? ஏன்னா அடியார்களிட்ட வழக்காயிருக்கிறான், ஆசிரித பரதந்திரனாக எம்பெருமான் இருக்கான்ங்கிறது தான். ஆஹா, பக்த பராதீனனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னா ராமன் பக்த பராதீனனாக இருந்து எல்லா செயல்களையும் செய்கிறான் அப்படின்னு நாரத முனிவரை வால்மீகி கேட்டதாக அப்படின்னு சொல்லுவா. அப்பன்னா பக்த பராதீனனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா, அதாவது வாலிவதத்தினுடைய உபபாதனம். வாலிவதம் பண்றார். இது எல்லாருக்கும் தெரியும். மறைஞ்சிரிச்சு விட்டார், இது சரியாதப்பான்னு பல பட்டிமண்டபங்கள் நடக்கும். பட்டிமன்றங்களோ மண்டபங்களோ எதுவுனா இருக்கும். ஆஹா, வதம் செய்து அது பெருமாள் பார்த்தார், இது எப்படி குற்றவாளனா சொல்கிறாளே எல்லாரும் அப்படின்னு பார்த்தா அவர் பண்ணது வாலியை நேரில் விசாரித்து பண்ணியிருக்கணும். அது பண்ணலை. அது அப்படி ராமாயணத்தில் ஒரு இடத்துல சொல்ல. ஆனால் கபந்தவதம் அது செய்தபோது அதாவது சுக்ரீவனுடைய நன்மையை கருதித்தான் வாலியினுடைய தீமை. சுக்ரீவனுக்கு நல்லது பண்ணணும், வாலியை முடிச்சாகணும், வேறு வழி இல்லை. அப்படி அது ஒரு வேளை பொய் சொல்லியிருந்தா நிற்காது இல்லையோ, தாங்கி நின்றபடி தான், அந்த விமானத்தை தாங்கி நின்றபடியினால தான் கவந்தன் சொல்லுவதாக சத்யாந்தன் அப்படிங்கிற நம்பிக்கை ராமனுக்கு திடமாக உண்டானது. அதனால தான் சுக்ரீவனிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மதிப்பு, அவன் நல்ல மதிப்பு வச்சுருக்கான். அவனை பரமபக்தனாக திருவுள்ளம்பத்தினபடியினால தான் அவனுக்கு அவன் சொல்றபடி கேட்டுத்தான் என்ன பண்ணான், வாலிவதம் எம்பெருமான் செய்தான். அப்போ பக்தபராதீனகான்னு சொல்லணும்னா அது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் அப்படின்னு தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் தெரிப்பவர்கள். அது ஒன்று. அப்போ அதே போல் ராமன் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய தன்மை இப்போ ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். 5 விஷயம் இருக்குது. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன விஷயம்னு பார்த்தா இந்த பரமாத்மா ஆத்மவான் கஹான்னு சொன்னோம்னா அது நிகண்டு என்ன சொல்றதுன்னு ஆரம்பத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்தோம்னா முதல்ல ஆத்மா ஜீவே திருதௌ தேகே சுபாவே பரமாத்மனி அப்படின்னு பார்க்குற இடத்துல கிங்கரத்தன்மையில் இருந்தபடியினாலே ஜீவாத்மாவுக்கு சேஷத்தன்மை இருக்குன்னு பார்த்துட்டோம். தேகேனா எம்பெருமானுக்கு சரீரம் உண்டுன்னா நம்மளை போல பாபத்தினாலே சரீரம் இல்லைங்கிறத பார்த்துட்டோம். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அவன் ஆத்மானா ஜீவாத்மாங்கிறத பார்த்துட்டோம். சுபாவேனா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுபாவத்தை பார்த்துட்டோம். இப்போ எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பரமாத்மனிங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் வரும் அப்படின்னு பார்த்தா, பரமாத்மாவில் இருக்கக்கூடிய தன்மை உடையவன் எப்படின்னு கேட்டால் ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம்னு ஒரு இடத்துல சொன்னோம். ஆனால் விஸ்வாமித்திரர் சொல்கிறார் ராமம் சத்தியபராக்கிரமம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அயோத்தியா காண்டத்தில் சொல்கிற விஷயத்தை பார்த்தோம்னா அவர் சகிதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்யே விஷ்ணு சனாதனஹ. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். சகிதேவேருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்யே விஷ்ணு சனாதனஹ. இப்போ வெட்ட வெளிச்சமாக படுது. இந்த ராமபிரான் தான்
கண்ணபிரானாக இது இது சொல்றாரோ இல்லையோ, அத்திதோ மானுஷே லோகே ஜக்யே விஷ்ணு சனாதனஹா. இது அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். இதை வச்சுன்னு தான் ராமபிரானே தான் கண்ணனாக பிற்பாடு. இது ராமாவதாரத்தில் இந்த ஸ்லோகம்னா, கிட்டாவதாரத்தில் தானே சொல்றார், அஜோபி சன்னவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிருதிம் சுவாமதிட்டாய சம்பவாம் யாத்மமாயா. பரமாத்மாவாக இருக்கக்கூடிய தன்மை எப்படின்னா, பிறப்பதே தாம் பிறப்பதே ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய தன்மையோடவே பெருமான் பரமாத்மாவும் தானும் தாங்கி கொண்டு பிறக்கிறான். ராமாவதாரத்தில் பரமாத்மாவாக இருந்து செய்தி செய்தல் அது எதுன்னு பார்க்கணும்னா கொஞ்சம் நோண்டி நோண்டி பார்த்தா தான் தெரியும். ஆனால் எட்டாவதாரத்திலே தான் எம்பெருமான் தானும் அவனாகவே, அதாவது தான் பிறந்தது முதலாகவே மனுஷ்ய பரத்வம் அப்படிங்கிறத எல்லா இடங்களிலும் காட்டுகிறான். அப்படின்னு பார்த்தா ஜனஸ்தானத்தில் அதாவது கரதூஷணாதி அவர்கள் பண்ணபோது சதுர்தச சகசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகசராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படின்னு 14,000 ராட்சசர்களை ராமன் தன்னந்தனியே எப்படி போர் முடியும்? ஒரு ரொம்ப அதாவது சாகசமான செயல்களை செய்யணும்னா எம்பெருமானுக்கு அசாத்தியமான சக்தி உண்டு அப்படிங்கிறது தெரியுதோ இல்லையோ. அப்போ இவ்வளவும் பண்ணிருக்கான்னா எல்லா இடத்துலையும் பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அதுவும் மற்றொன்று. அதே போல் அதாவது ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுக்கறதுன்னு பார்த்தோம்னா அதுவும் எல்லாரும் கொடுக்க முடியாது. எம்பெருமான் ஒருத்தன் பரமாத்மாவாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். சத்தியலோகாஞ்சயதின்னு நம்மளத்தானும் அதை வச்சுக்கிட்டு சத்தியத்தாலே தனக்கு இருக்கக்கூடிய சத்தியத்தங்கிற தன்மையினாலே எம்பெருமான் அந்த ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுத்தான். சத்தியன லோகாஞ்சயதி அப்படிங்கிறதும் உண்டு. இதெல்லாம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் நிர்வகிப்பார்கள், பலவாறு நிரூபிப்பார்கள். அதனால் ராமனுடைய மனுஷ பாவனை அப்படின்னு சொன்னால் அது பரமாத்ம பாவம் அப்படின்னு நன்னாக சொல்லலாம். அதனால தான் ஆத்மா ஜீவே திருதோதேகே சுபாவே பரமாத்மனிங்கிற நிகண்டுலே சொல்லப்பட்டதான அர்த்தத்தை கொண்டோமே. ஆனால் 5 விதமாக ராமன் ராமாவதாரத்திலே எப்படி நடந்து கொண்டானோ அது ஆத்மாபாகம் உள்ளது. ஜீவே திருதௌ அப்படின்னு ஜீவாத்மா அவனுக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமத்துவம் தோன்றுகிறது. அதே போல எம்பெருமான் சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவதரித்தான் என்பது தெரிகிறது. அவனுக்கு இருக்கக்கூடிய சுபாவங்களிலே பல உண்மையான பல நல்ல குணங்கள் இருக்கக்கூடியதாகவும் தெரிகிறது. பரமாத்மனின்னா பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் எம்பெருமானிடத்திலே தோற்றுகிறதுங்கிறது நன்றாக புரிபடுகிறது. அதனாலே ஆத்மவான் கஹா அப்படிங்கிற இந்த கல்யாண குணம் ராமனுக்கு அவசியமாக இருக்கவே செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பெரியவர்கள் பலவாறு கூறியுள்ளார்கள். அப்படிங்கிறது இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு மேலே 44வது சர்க்கத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த நாள் பார்ப்போம்.